எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸோட டீகோடிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கேரக்டர் வேர்ல்டு ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டா தான் புத்தி வேலை செய்யும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ புத்திய வேலை செய்ய வைக்கிறதுக்கான தேவை ஃபுட் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஃபுட் இஸ் பவர்ன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இல்ல கிடையாது. ஃபுட் இஸ் பவர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா சாப்பிடுற மனிதர்கள் எல்லாருடைய புத்தியுமே ஷார்ப்பா இருக்கா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அப்போ நல்லா சாப்பாடு, நல்லா சாப்பிட்டா தான் புத்தி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரெயினோடைய உண்மையான ஃபுட் நாலேட்ஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம என்னதான் ஃபுட் சாப்பிட்டாலுமே கூட சரி, நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஃபுட்டா மாத்தி பிரெயினுக்கு குடுக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அந்த பிரெயின் பவர்ஃபுல்லான ஒரு டூலா நம்ம லைஃப்ல மாறவே மாறாது. அதனால தான் நாலேட்ஜ் இஸ் பவர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நாலேட்ஜ் இஸ் பவர். அதுதான் உண்மையான சக்தி அப்படின்ற மாரி நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான் என்னதான் பணம், பேர், புகழ் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல நம்ம இருந்தாலுமே கூட சரி, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நம்மளால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது எல்லா நேரங்கள்லயுமே. நம்மளோட சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம யோசிக்க முடியும். ஆனா, நம்மளுடைய நாலேட்ஜ ப்ராப்பரா வச்சுக்கிறது மூலியமா, அந்த பவர யூஸ் பண்றது மூலியமா, உங்கள சுத்தி எழுற இருளா இருக்கலாம், உங்கள சுத்தி எழுற மிஸ்டரியா இருக்கலாம், உங்கள சுத்தி உங்க வாழ்க்கையில எழுற பிரச்சனைகளா இருக்கலாம், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய பிரெயின்னு சொல்லப்படுற பவர்ஃபுல்லான டூல, பவர்ஃபுல்லான நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட்டால நிரப்பி வச்சிருந்தா. அப்போ நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப முக்கியம். இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுற விஷயம் ரொம்ப முக்கியம். டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க பிரெயின ஒரு பவர்ஃபுல்லான டூலா மாத்தி உங்கள காக்குற ஆயுதமா வச்சுட்டு இருக்குன்னு சொல்ற மாரியான விஷயங்கள ப்ரூவ் பண்ற மாரி நெறைய மூவிஸ் பார்த்திருப்போம். நெறைய டிவி ஷோஸ் பார்த்திருப்போம். நெறைய நாவல்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இந்த மாரியான விஷயங்கள படிக்கும்போது, ஒரு கேரக்டர் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் செயல்படுற விஷயமா இருக்கலாம். அந்த கேரக்டர் பண்ற அந்த ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம். எல்லாமே வேற லெவல்ல நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கும். நம்மள மட்டும் இல்ல, இந்த உலக மக்களையுமே நெறைய கேரக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த மாரி இந்த உலக மக்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு கேரக்டரா இருக்கலாம். இல்ல நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்து மூலியமா நீங்க எவ்வளோ பெரிய ஒரு தீர்வே காண முடியாத விஷயத்துக்கும் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுன ஒரு கேரக்டரா இருக்கலாம். அந்த கேரக்டர் தான் நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிடெக்டிவ் பத்தி தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரக்டர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஒரு கற்பனை கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருக்கிற இந்த கேரக்டர யார் வடிவமைக்கிறா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஆர்தர் கோனன் டாயல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டாக்டர் தான் இந்த கேரக்டர வடிவமைக்கிறாரு. 1877ஆம் ஆண்டுல வெளிவர எ ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாவல்ல தான் இந்த கேரக்டர் முதல் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கற்பனை கேரக்டர், இந்த கற்பனை கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்ட் டிடெக்டிவ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தொலைஞ்சு போச்சு. நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. இல்ல நம்மளோட எனிமீஸ் நம்மள தாக்குறதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்க. நம்மளுடைய பணத்துல குறி வைக்கிறாங்க. இல்ல நம்ம ஒரு லெவல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். நமக்கு என்னென்ன மாரியான ப்ராப்ளமா எழுமோ, அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற மாரியான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பெர்சன காப்பாத்துறதா இருக்கலாம். இல்ல சால்வ் பண்ண முடியாத கேஸ சால்வ் பண்றதா இருக்கலாம். இல்ல மிஸ்டீரியஸான விஷயங்கள் போலீஸாலயே ஜட்ஜ் பண்ண முடியாத ஜட்ஜ்மெண்ட்ஸ ஈஸியா ஜட்ஜ் பண்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்ல தன்னுடைய ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லப்படுற திறமையாலயும், லாஜிக்கல் ரீசனிங்காலயும் ஃபாஸ்ட்டா திங்க் பண்ற பிரெயின வச்சுமே நெறைய இடங்கள்ல ஜெயிச்சு காட்டுற ஒரு பெர்சன் தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. வயலின் வாசிக்கிறது ரொம்ப புடிச்ச ஒரு பெர்சனா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு பைப் சிகரெட் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு நெறைய கேஸ் சால்வ் பண்றதா இருக்கலாம். இந்த ஸ்டைலிஷான கேரக்டர் இவ்ளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸான கேரக்டரா எப்படி மாறுச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனலான கேரக்டர். ஒரு கற்பனை கதாபாத்திரமா இருக்கிற இந்த பெர்சனுடைய இந்த டிடெக்டிவ்லாம் எல்லா மக்களோட மனசுல படிக்கும்போது ரொம்ப ரொம்ப தாக்கத்த ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 100 வருஷம் கடந்துமே இந்த கேரக்டர் ஏன் இப்ப கூட ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட கேரக்டர பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோம்னா, அவங்க இன்னும் அதிகமா சொல்லுவாங்க. "ஓ வாவ்! இந்த மாதிரியான ஒரு டிடெக்டிவ் கேரக்டர் இவரோட ஸ்டோரீஸ் படிச்சா அவ்வளவு தூரம் நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அந்த லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதா இருக்கலாம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டிவி ஷோஸா இருக்கலாம், ஆயிரக்கணக்கான மூவிஸா இருக்கலாம். இவருடைய ரெஃபரன்ஸ் எடுக்காம ஒரு டிடெக்டிவ் ஏன் நம்ம தமிழ்ல வெளியான துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லப்பட்ட திரைப்படமே ஷெர்லாக் ஹோம்ஸ் உடைய ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து தான் பண்ணாங்க அப்படின்ற போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த லெவலுக்கு இந்த கேரக்டர் இவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணம், கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினலா ஒரு பெர்சன் வாழ்ந்திருந்தா, எவ்வளவு தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாரோ, அந்த லெவல்ல இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். அந்த கேரக்டர வடிவமைச்ச விதம் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம டெக்னாலஜி இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கோம்.
டெக்னாலஜி லெவல்ல நம்ம அடிச்சுக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கேஸ சால்வ் பண்றதா இருக்கலாம், இல்ல சால்வ் பண்ண முடியாத மிஸ்டரிய வந்து சால்வ் பண்றதா இருக்கலாம். டெக்னாலஜியோட உதவியோட நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சுடுறோம். ஆனா 1800, 1900லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ சால்வ் பண்றதுக்கும், ஒரு கேஸ்ல இருக்கிற தடயங்கள மிஸ் பண்ணாம எடுக்கிறதா இருக்கலாம். அத வந்து கணக்கு பண்ணி டிகோட் பண்ணி ஆன்டிடாட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கனெக்ட் பண்ணி அது மூலியமா சால்வ் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஏன் எல்லாத்தையுமே தாண்டி ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாவல வச்சு தான் இது மூலியமா தான் வந்து ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்கிறதா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஒரு மர்மம் நடக்கிறதா இருக்கலாம், ஒரு சால்வ் பண்ண முடியாத கேஸா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி தடயங்கள சேகரிக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்தையே வந்து இந்த ஒரு நாவல பார்த்து தான் நெறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையுமே தாண்டி அந்த நாவல்ல ஒரு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான பார்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து நெறைய கிளையண்ட்ஸோட கேஸ சால்வ் பண்ணாலுமே, ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸோட கேஸையும் நெறைய சால்வ் பண்ண மாரி காமிச்சிருப்பாங்க. ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் அப்படி சொல்லப்படுற பீப்பிள் வந்து இருக்கிறதுல நம்பர் 1 பீப்பிள், நம்பர் 1 போலீஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட ஒரு கேஸ் போச்சுன்னா அவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ணுவாங்களாம். ஸோ இத்தன விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் இன்னைக்குமே மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுவும் ஃபேமஸான ஒரு டிடெக்டிவா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த கேரக்டர டீகோட் பண்றது மூலியமா நம்ம லைஃப்ல நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வீடியோட என்ன நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஷெர்லாக் ஹோம்ஸோடைய டிகோடிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிரிட்டிசிசம் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் திங்கிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா கிரிட்டிசிசம் அண்ட் ஜட்ஜ்மெண்டல் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து 2 கண்கள் நம்மளுக்கு. அந்த மாரியான பார்க்கப்படுற ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே வந்து 2 கண்களால பார்க்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 2 கண்களால பார்க்கும்போது, ஒரு கண் நம்ம ஒரு விஷயத்த கிரிட்டிசைஸ் பண்ணவும், ஒரு கண் ஒரு விஷயத்த ஜட்ஜ் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பொதுவா நம்மளையும் நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்போம், ஜட்ஜ் பண்ணியிருப்போம். இந்த கிரிட்டிசிசம், ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒருத்தரோட லைஃப்ல ப்ராப்ளமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில கூட இவ்ளோ பெருசா டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. இன்னைக்கு நம்ம இவ்ளோ ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்திலயுமே, ஒரு பாமர மக்கள் மனசுக்குள்ள, ஒரு மிடில் கிளாஸ்ல வாழ்ற ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மிஸ்ட்ரீஸ் இருக்கு. அவங்கள சுத்தி நெறைய பிரச்சனைகள் எழுந்துட்டு தான் இருக்கு. இந்த பிரச்சனைகள அவங்க சால்வ் பண்ண கத்துக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட்டிசிசம், ஜட்ஜ்மென்ட்ன்னு சொல்லப்படுற இந்த 2 கண்களால நம்மள இந்த உலகம் பார்த்துட்டு இருக்குல்ல, அத நம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. அத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப கிரிட்டிசிசம் சொல்லப்படுற விஷயமும், ஜட்ஜ்மென்டல்ன்னு சொல்லப்படுற விஷயமும் வந்து பொதுவான விஷயம். எல்லார் லைஃப்லயுமே நடக்குது. ஆனா, ஒருத்தர் கிரிட்டிசைஸ் உங்கள பண்றாங்க, இல்ல உங்கள ஜட்ஜ் பண்றாங்க. இவங்க வந்து இவ்வளவுதான், இவங்களால இதான் முடியும்னு சொல்லிட்டு உங்கள ஜட்ஜ் பண்றதா இருக்கலாம். இல்ல வந்து என்னப்பா இப்படி பேசுற? இப்படி டிரெஸ் பண்ற? நீ வேலைக்கு ஆக மாட்ட வேலைக்கு ஆக மாட்ட போல இருக்கு. என்னம்மா இந்த மாரி நீ பேசிட்டு இருக்க? இந்த மாரி பேசினா இந்த உலகத்துல உன்ன ஏமாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு உங்கள கிரிட்டிசைஸ் பண்ற மக்கள் அந்த கிரிட்டிசிசம் உங்கள நோக்கி தூக்கி போடும்போது, அந்த கிரிட்டிசிசத்தையும், ஜட்ஜ்மென்ட்டையும் பார்க்காதீங்க. யார் அத உங்கள நோக்கி தூக்கி போடுறாங்களோ, அந்த மனுஷன பாருங்க. அவருடைய வேல்யூவ பாருங்க. அவர் எந்த மாரியான பெர்சன்னு பார்த்து, அது மூலியமா அந்த கிரிட்டிசிசத்த எடுத்துக்கங்கன்னு சொல்றது தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஏன்னா, பொதுவா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிடெக்டிவ் கேரக்டர் வந்து, எப்பேர்ப்பட்ட ஒரு மிஸ்டரியும், எப்பேர்ப்பட்ட ஒரு கேஸையும் சால்வ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவருடைய மைண்ட அவர் கிளியரா வச்சுக்கிறது தான். பொதுவா அவர நோக்கி அவர் வாழ்க்கையில தூக்கி போடப்படுற கிரிட்டிசிசமா இருக்கலாம், ஜட்ஜ்மென்ட்டா இருக்கலாம். அத கிளியர் பண்றதுக்காக அவர் பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொல்ற விஷயத்த பார்க்காதீங்க. சொல்ற நபர நோட் பண்ணுங்க. அவருடைய வேல்யூ நோட் பண்ணுங்க. அப்படி அவர் வேல்யூபிளான பெர்சனா இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்கு வேல்யூ குடுக்காதீங்க. ஏன்னா நீங்க ஜட்ஜ்மென்டலா திங்க் பண்ணி ஒரு விஷயத்த நீங்க ஜட்ஜ் பண்றது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டோ, அதே சமயத்துல உங்கள நோக்கி தூக்கி போடப்படுற ஜட்ஜ்மென்ட்ஸ யார் பண்றாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த நோட் பண்றது முக்கியம். அப்பதான் உங்கள சுத்தி இருக்கிற இருள் சூழ்ந்த உங்களோட மிஸ்ட்ரிய வந்து, உங்களுடைய பிரச்சனைகள வந்து உங்களால தீர்க்க முடியும் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இந்த கிரிட்டிசிசம் அண்ட் ஜட்ஜ்மென்டல் திங்கிங் இருக்கிறதுனால, ஷெர்லாக் ஹோம்ஸ்னால நெறைய கேஸ் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிடெக்டிங் த ப்ராப்ளம் வெரி ஈசிலி அப்படின்ற மாரி சொல்லலாம். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம லைஃப்ல எழ ஆரம்பிச்சுட்டா நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், டக்குனு நம்மள யாரோ ஏமாத்திட்டு போறதா இருக்கலாம். சடனா நம்ம வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனா, ஷெர்லாக் ஹோம்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராப்ளம் அவர் லைஃப்ல இருந்தாலுமே கூட சரி, அவர நோக்கி ஒரு பெர்சன் ஒரு கன்சல்டன்ட்டா வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாலுமே கூட சரி, அந்த ப்ராப்ளத்த எவ்வளவு தூரம் ஈஸியா டிடெக்ட் பண்றதுன்னு பார்ப்பாரு. இந்த ஈஸியா டிடெக்ட் பண்றதுன்னா என்ன விஷயம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய வந்து எந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆன்ஸர் கிடைக்குமோ, அந்த இடத்துல தான் பார்க்கணும். அத தாண்டி நம்ம வேற எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸோடைய ஒரு எபிசோட்ல வந்து ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அது என்ன இன்சிடென்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஷெர்லாக் ஹோமுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவர்கிட்ட ஒரு கேஸ கொண்டு போவாரு. இந்த மாரி எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு.
என்னுடைய எதிரிகள் வந்து என்னுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படியோ வந்து கேதர் பண்ணி என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என் வீட்டுக்குள்ள இருந்து தான் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா யார் இத செய்றாங்கன்னு தெரியல அப்படின்ற மாரியான ஒரு கேஸ குடுத்து, ஷெர்லாக் ஹோம்ஸ இவரோட வீட்டுக்கு கூட்டு போவாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன யோசிப்பார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவருடைய ஷூஸ பார்த்துட்டு, எனக்கு என்னமோ உங்க வீட்டு வேலைக்காரி மேல தான் சந்தேகமா இருக்கு. அவங்க தான் இத செஞ்சிருப்பாங்களோன்னு சொல்றேன். திங்க் பண்றேன். மேக்ஸிமம் அவங்கள தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அது எப்படிப்பா? இப்ப தான் நீ என் வீட்டுக்குள்ளேயே வர. இதுக்கு முன்னாடி 8 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம். அப்பதான் நீ என் வீட்டுக்கு வந்திருந்த. அப்ப நான் சொன்னேன் இந்த மாரி என்னோட வேலைக்காரிய மாத்திரம் அவங்க மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அத வச்சு தான் இப்ப நீ சொல்றியா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல உங்களோட ஷூஸ வந்து நிச்சயமா உங்க வேலைக்காரி தான் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஷூஸ பாலிஷ் பண்ண அந்த விதத்த வச்சு நான் சொல்றேன். அவங்களா தான் இருக்கும் உங்களோட வீட்ல எழுற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நாம சொல்லும்போது, ஏன் என்னோட ஷூஸ வந்து என்னுடைய வைஃப் கூட வந்து பாலிஷ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாரி அவர் கேட்கும்போது, அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க வைஃப் வந்து உங்க ஷூஸ பாலிஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கும் உங்க வைஃப்க்கும் நடந்தது ஒரு காதல் திருமணம். இன்னி வரைக்குமே நீங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா, உங்க ஷூஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா பாலிஷ் பண்ணப்படல. எல்லாத்தையுமே தாண்டி உங்க ஷூஸ்ல வந்து நெறைய ஸ்க்ராச்சஸ், கீறல்கள் இருக்கு. அப்ப அத வச்சு பார்த்தோம்னா, உங்க மேல ஒரு சின்ன வன்மம் இருக்கிற ஒரு இருக்கிற ஒரு பெர்சன் உங்க வீட்டுக்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வன்ட்டா தான் இருக்கும். அத வச்சு நான் கெஸ் பண்ணேன். மேபி அவங்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண போற ஒரு பெர்சனா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அத பார்த்து அத கேட்டு அவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஷாக் ஆவுறாரு. ரொம்ப சர்ப்ரைஸும் ஆவாரு. மேபி இருக்கலாம் அப்படின்ற மாரியான தாட் அவருக்கும் வருது. அப்போ ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது ஒரு நார்மலான பெர்சன் வந்து அந்த ப்ராப்ளத்த பார்த்து ரியாக்ட் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆவுற டைம்ல, கொஞ்சம் கூலா யோசிச்சு அந்த ப்ராப்ளத்த டிடெக்ட் பண்ணி எங்க பார்க்கணுமோ அங்க பார்த்தோம்னா, நிச்சயமா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ பொறுத்தவரைக்கும் அவர் பார்க்க மாட்டாரு, தேடுவாரு, கேட்க மாட்டாரு, கவனிப்பாரு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ அந்த லிசன் பண்ற அந்த குவாலிட்டியும் நம்ம தேடுற அந்த ஒரு திங்கிங்கும் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய மிஸ்டரியுமே ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஷெர்லாக் ஹோம்ஸ பார்த்து கத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே. நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நம்ம வேர்ல்ட பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்மள ஸ்டேட்ட பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களோட ஃபேமிலிய பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களோட வொர்க்க பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்க கூட வேலை செய்ற பீப்பிளோட பெர்சனலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஆனா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்க எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ பொறுத்தவரைக்கும், அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனோ, டீட்டெயில்ஸோ வரும்போது, அந்த இன்ஃபர்மேஷனையும், டீட்டெயிலையும் வந்து எவ்வளவு தூரம் அனலைஸ் பண்றாரு. அதிலயும் அவர்கிட்ட எந்த பெர்சன் இன்ஃபர்மேஷன சொல்ல வராங்க. எவ்வளவு தூரம் அந்த இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறான்றத பேஸ் பண்ணி தான் ஒரு கேஸ சால்வ் பண்றாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச மனிதர்கள் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், நமக்கு ஸ்ட்ரேஞ்சரா கூட இருக்கலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது எல்லாத்தையுமே கரெக்ட்டா சொல்லுவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு எது கரெக்ட்ன்னு படுதோ அத மட்டும் தான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம துப்பாக்கி மூவி பார்த்திருப்போம் தமிழ்ல. 2012ல விஜய் சார் நடிச்ச மூவி. அதுல வந்து 12 ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து ஷூட் அவுட் பண்ண அப்புறமா அந்த பீப்பிள யார் ஷூட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக, வில்லன் வந்து அத சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வில்லன அசிஸ்ட் பண்ற ஒரு பெர்சன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் விட்டுடுவாரு. எல்லாருமே கோட்டு போட்டுட்டு தான் சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாரு. நீ இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். அமெரிக்கால கோட்டு போடுறது சாதாரணமான விஷயம். ஆனா மும்பைல கோட்டு போடுறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இதுதான் இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் இந்த ஷூட் அவுட்லயே அப்படின்ற மாரி கண்டுபிடிப்பாரு. அப்போ நம்மள தேடி வர இன்ஃபர்மேஷன்ல எது நமக்கு தேவையில்லன்னு சொல்லப்படுதோ நமக்கு சொல்றவங்களே முடிவு பண்ணிருவாங்க. அதனால எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம ப்ராப்பரா கலெக்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் ஒரு விஷயத்த சால்வ் பண்ண முடியும்னு சொல்லப்படுறத, ஷெர்லாக் ஹோம்ஸ பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ணும்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் அவருடைய மூட அனலைஸ் பண்ணுவார் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப மூட அனலைஸ் பண்றதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவர் ஹேப்பியா இருக்காரா? ரொம்ப சேடா இருக்காரா? இல்ல கோவமா இருக்காரான்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த இன்ஃபர்மேஷன அனலைஸ் பண்ணுவாரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை இத பத்தியாவது. உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா, அப்ப நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? ரொம்ப ஆங்ஸைட்டியா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? இல்ல ஹேப்பியா இருக்கீங்களா பாருங்க. சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு உணர்வுல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன நீங்க அனலைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்றாரு. ஏன்னா, இப்போ நம்ம ஒரு டென்ஷனா ஒரு இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணும்போதோ, கோவமா இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணும்போது, நம்ம தப்பான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம நியூட்ரலைஸ் ஆன அப்புறமா, நம்ம மனசுல சமநிலை ஆன அப்புறமா, நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கிற அப்புறம் தான், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நான் ஒரு புக்ல படிச்சதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு இன்சிடென்ட் வரும். ஒரு நாட்டாம மாரி இருக்கிற ஒரு பெர்சன், ஒரு வில்லேஜ்க்கு நாட்டாமையா இருக்கிற பெர்சன் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லப் போறாரு. அப்ப தீர்ப்பு சொல்ற அந்த சமயத்துக்கு முன்னாடி அந்த தீர்ப்பு சொல்லப் போற பெர்சன் ஒரு திருடன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருடன் வந்து தேவையில்லாம இவர கோவப்படுத்திடுறாரு.
பயங்கரமான கோவத்துல இவரு ஆழ்ந்துடுறாரு. டக்குனு அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் இப்ப தீர்ப்பு எழுத மாட்டேன். நான் இப்ப தீர்ப்பு எழுதணும்னா, நான் கோவத்துல எழுதிருவேன். என்னோட கோவம் குறைஞ்ச அப்புறமா நான் தீர்ப்பு எழுதுவேன். தீர்ப்ப தள்ளி போடுறேன்னு" போயிடுவாரு. அப்ப நம்ம எமோஷனா நம்ம இன்ஃபர்மேஷன அனலைஸ் பண்ணக்கூடாது. அப்படி இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணோம்னா, நம்ம தப்பான முடிவுகள் எடுப்போம் அப்படின்றது தான் ஷெர்லாக் ஹோம்ஸ பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் ஈசிலி ஐடென்டிஃபை த சைக்காலஜி ஆஃப் பீப்பிள் அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. பிரச்சனைனா பிரச்சனைய பார்க்கக்கூடாது. பிரச்சனைக்கான காரணத்த மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றது தான் பழமொழி. ஸோ, அப்ப அந்த பிரச்சனைக்கான காரணத்த பார்க்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்க மனிதர்கள வந்து அறிவு கண்ணால பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கிற 2 கண்ணால பார்த்தா மட்டும் போதாது. அப்படி அறிவு கண்ணால நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி ஆஃப் பீப்பிள் நம்மளுக்கு ஈஸியா தெரிய வரும். ஏன்னா வந்து, "நீ எப்பப்போ எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி எப்படிலாம் முகரைய மாத்தும்னு எனக்கு தெரியும்டா" அப்படின்ற மாரி கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவாரு. அதே சமயத்துல பொண்ணுங்களுக்கு தெரியும்னு சொல்ற ஆம்பளைங்கள விட, தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கள தான் புடிக்கும். இதுதான் கேர்ள்ஸோட சைக்காலஜி. அப்போ ஒரு பெர்சனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஹேப்பியான பெர்சனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. சேடான பெர்சனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. பணக்காரனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. ஏழைக்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. மிடில் கிளாஸ்க்கு ஒரு சைக்காலஜி இருக்கு. அப்போ இந்த சைக்காலஜிய பேஸ் பண்ணி தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் ஹேண்டில் பண்ற எல்லா கேஸ்லயுமே வந்து சொல்யூஷன்ஸ ரொம்ப ஃபாஸ்ட்டா கண்டுபிடிக்கிறாரு. மிஸ்டரீஸ வந்து ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்மளோட லைஃப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு தேடுற ஒரு விஷயம். இப்ப நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கலாம். இல்ல நீங்க எப்படி சக்சஸ் பண்றதுக்குன்றதுக்கான அந்த ஒரு வழிய தேடிட்டு இருக்கலாம். நான் எப்படி சக்சஸ் பண்ணுவேன்? என்ன மாரியான விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆன்ஸர் உங்க பக்கத்திலேயே கூட இருக்கலாம். ஆனா நம்ம ப்ராப்பரா பார்த்திருக்க மாட்டோம். அதுக்கான காரணம் நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிளோட சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்காததுனால தான். நம்ம அம்மா ஏன் எப்பவுமே நம்ம கிட்ட ஒரே மாரி இதே மாரி பேசுறாங்க? நம்ம அப்பா ஏன் நம்ம கிட்ட சரியா பேச மாட்டாரு? கொஞ்சம் அப்படியே அமைதியா போயிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ரெண்ட் ஏன் திடீர்னு நம்ம ஃபோன் எடுக்க மாட்றான்? நல்லா தான் எடுத்துட்டு இருந்தான். திடீர்னு ஃபோன் எடுக்காம எப்பயாவது தான் எடுக்குறான். அவனுக்கு தேவைனா மட்டும் வரான். இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே வந்து ஒரு ஒரு சைக்காலஜி இருக்கு. இந்த சைக்காலஜி மூலியமா தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவருடைய பிரச்சனைய ஈஸியா தீர்த்துக்கிறாரு. அது மூலியமா நாமளும் லைஃப்ல வந்து நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிளோட சைக்காலஜி ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கும் ஈஸியா சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் லேர்னிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிடெக்டிவ் கேரக்டர பத்தி இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப மினிமலான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த மினிமலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது, என்னப்பா இவரு வேற லெவல்ல டிடெக்டிவா இருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து நெறைய விஷயத்த வந்து சர்ச் பண்றாரு. ஃபாஸ்ட்டா வந்து நெறைய விஷயத்த வந்து நெறைய மிஸ்டரிய நெறைய கேஸையும் வந்து சால்வ் பண்றாரு அப்டின்ற மாரி சொல்றேன். ஃபாஸ்ட்டா ஒரு திங்கிங்கா இருக்கலாம், லாஜிக்கல் ரீசனிங்கா இருக்கலாம். எல்லாத்தையுமே வெளிப்படுத்துறாரு அப்டின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா? இத்தன விஷயத்த ஒரு பெர்சன் பண்றாரு அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி நாலேட்ஜ் இஸ் பவர். அவருடைய பிரெயின வந்து எவ்வளவு தூரம் பட்டை தீட்டி வச்சிருக்காரு அப்டின்றது தான் இம்பார்ட்டன்ட்டான விஷயம். அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் லேர்னிங். அதிகமா லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது. தொடர்ச்சியான லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறது. அது மூலியமா தான் அவருடைய பிரெயின ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாரு. ஒரு பெர்சன் பிரெயின ஸ்ட்ராங்கா ஆக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஜிம்முக்கு போற ஒரு பெர்சன் அவருடைய மசில்ஸ் டெவலப் பண்றதுக்காக பல வழிகள அனுபவிச்சு அவருடைய மசில்ஸ டெவலப் பண்ற மாரி, ஒருத்தர் அவருடைய பிரெயின வந்து டெவலப் பண்றதுக்காக நெறைய லேர்ன் பண்ணி அந்த பிரெயின டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்றாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். அந்த மாரி பிரெயின் ஷார்ப்பா மாறும்போது உங்கள சுத்தி இருக்கிற எப்பேர்ப்பட்ட இருளையுமே வந்து நீங்க ஒளிமயமா மாத்த முடியும். ஏன்னா, நாலேட்ஜ் தான் உங்க லைஃப்ல இருக்கிற அந்த ப்ராப்ளமா இருக்கலாம். உங்க லைஃப்ல சூழப்பட்டிருக்கிற இருளா இருக்கலாம். எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது அப்டின்ற மாரி தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கொஸ்டின் பேப்பர் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஆனா மார்க்ஸ் டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டூடண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. ஒரு ஸ்டூடண்ட் மிடில் ஆவரேஜா பாஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டூடண்ட் ஃபெயில் ஆயிடுவாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, படிச்சா மட்டும் போதாது. அந்த படிச்ச விஷயத்த எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்ஸர் பேப்பர்ல கொண்டு வரணும்னு சொல்லப்படுற அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி தான் நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே ப்ராப்ளம்ன்றது இருக்கு. லைஃப்ல சஃபரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்தே தீரும். ஆனா, இந்த சஃபரிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம், ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். சில பேர் மட்டும் ஈஸியா தீர்த்துட்டு அவங்க லைஃப்ல அப்ல போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய பிரெயின் பவர பெர்ஃபெக்ட்டா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி அவங்க யோசிக்கிற விதமா இருக்கலாம். அவங்க வந்து திங்க் பண்ற சொல்யூஷன்ஸா இருக்கலாம். அவங்க கனெக்ட் பண்ற டாட்ஸா இருக்கலாம். எல்லாமே அவங்களோட பிரெயின் பவர வச்சு வேற ஆங்கிள்ல யோசிச்சு கிரியேட்டிவா திங்க் பண்றதுனால மட்டும் தான், இங்க நெறைய பேர் வந்து கஷ்டப்படுற இடத்த விட சில பேர் அவங்களுடைய ப்ராப்ளத்த ஈஸியா சால்வ் பண்ணிட்டு மேல போயிட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லாமே எங்க லை ஆயிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட திங்கிங்லயும், நம்மளோட கனெக்ஷன்லயும் தான் லை ஆயிட்டு இருக்கு. அது மூலியமா தான் ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருடைய டிடெக்டிவ் வொர்க்க வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி, அழிக்க முடியாத ஒரு கேரக்டரா மக்கள் மனசுல இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.